ஸ்கூலில் நேற்று கேட்டிருந்த அந்த செயின்ட் வந்து பதுவை அந்தோனியார். செயின்ட் ஆண்டனி ஆஃப் பதுவான்னு சொல்லக்கூடியவர். இவர் லிஸ்பன் நகரில் போர்ச்சுகல்ஸில் 1195ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி பிறந்தார். இவர் வந்து ஒரு நோபல் ஃபேமிலியில் பிறந்தார். அதாவது இவர் வந்து ஒரு செல்வ செழிப்பு மிக்க ஃபேமிலியில் தான் பிறந்தார். இவங்க தந்தைக்கு வந்து எக்கச்சக்கமான விவசாய நிலங்கள் இருந்தது. ஒரு பண செழிப்பு மிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். அதனால் இவருக்கு படிப்பு எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலாக கொடுக்கப்பட்டது. ஆனால் இவருக்கு சின்ன வயசுலேருந்தே இறை நாட்டம் அதிகம். தனியாக போய் கோயிலில் ஜெபிக்கிறது, தனியாக வயல்வெளிகளில் முட்டி போட்டு ஜெபிக்கிறது, அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் இவரோட வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களில் கூட புதுமைகள். எக்ஸாம்பிளுக்கு ஒரு முறை இவருக்கு வந்து வயலில் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக பறவைகளோட சத்தம் இருந்ததுனால பறவைகளுக்கு இவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. அவைகள் எல்லாமே வந்து கும்பலாக வந்து போய் ஒரு ரூமில் வந்து அவங்க விவசாய நிலத்தில் ஒரு மோட்டார் ரூம் மாதிரி இருக்கும்ல, அங்கே போய் உள்ளே இருக்குது. ஒரு காக்கா குருவிக கூட காணோம். ஏன்னா அந்தோனியார் அனுப்பப்பட்டதே காக்கா குருவிகளை விரட்டுறதுக்கு தான். இப்போ அவங்க அப்பா வந்து பார்க்குறாரு, இவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு குருவி காக்காவை கூட காணோம். எங்கன்னு கேட்கும்போது எல்லாமே ரூம்குள்ளே இருக்குது அப்படின்றாரு. இந்த அளவுக்கு சின்ன வயசுலேருந்தே புதுமை. சின்ன வயசுலேயே நிறைய பிசாசுகளை சந்தித்து விரட்டிய அனுபவங்கள் இவருக்கு இருக்குது. 15 வயசில் வந்து இவர் ஆர்டர் ஆஃப் த ஹோலி கிராஸ்ன்னு சொல்லக்கூடிய சபையிலேருந்து சேர்ந்து 19 வயசில் குருவானவராக ஆகிறாரு. குருவானவராகி இவர் வந்து அவர் அவர் ஊரில் இருந்து தள்ளி காயின்பரான்ற ஒரு ஊருக்கு வந்து போய் அங்கே பணி செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரி ஆரம்பிச்சுருக்க நேரத்தில் அவருக்கு வந்து ஃப்ரான்சிஸ்கன் சபை மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, இவர் போய் அங்கே இருக்க சபை தலைவர்கிட்ட பேசி நான் ஃப்ரான்சிஸ்க்கு போக போகிறேன்னு சொல்லி ஃப்ரான்சிஸ்கன் சபையில் வந்து போகிறாரு. ஃப்ரான்சிஸ்கன் சபையில் வந்து இவரை மொராக்கோக்கு அனுப்புறதுக்கு வந்து முடிவு பண்ணுறாங்க, மொராக்கோவில் போய் பணி செய்கிறதுக்கு. இவரோட வாழ்க்கையில் இவர் பலவிதமான எதிர்ப்புகளை சந்தித்தவர், பலவிதமான புனித புதுமைகளை வந்து நிமிடத்துக்கு நிமிடத்தும் செஞ்சவர். அந்த மாதிரி இருந்தவர் வந்து பதவிக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மரணப்படுக்கையில் அழுறாரு. இவரை வந்து கொலை செய்யறதுக்கு பல முயற்சிகள் நடந்து அதிலிருந்து விடுபடுறாரு. இவர் பிரசங்கம் பண்ணி ஈவன் மீன்கள், கழுதை, அந்த மாதிரி மிருகங்கள் முதல் கொண்டு இவரோட பிரசங்கத்துக்கு அணிபடிஞ்சு நிற்கும்னு சொல்லக்கூடிய, மனிதர்கள் கேட்காத பிரசங்கத்தை மிருகங்கள் கிட்ட அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட மனிதர்கள் வந்து இது அவர்கிட்ட சேர்ந்தாங்க. நிறைய புதுமைகள் கோடி. அதனால தான் இவர் வந்து கோடி அற்புதர்னு சொல்லப்படுது. உலகத்திலே ஒரு செயின்ட்டுக்கு அதிகமான டெம்பிள் சர்ச் இருக்குதுன்னு சொல்லணுன்னா அது இந்த செயின்ட்டுக்கு தான் இருக்கும். ஒரு ஊர்லேயே குறைந்தபட்சம் 10-15 சர்ச்சஸ் இருக்கும். ஏழைகளின் புனிதர். இவர் காணாமல் போனவர்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு புனிதர். இவர் டாக்டர் ஆஃப் த சர்ச்சு. அதே மாதிரி இவர் இறந்ததும் 1 வருடத்துக்குள்ளே புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டவர். இவரோட உடலில் இருந்து நாக்கு வந்து இன்னும் அழியாமல் இருக்குது. இப்படிப்பட்ட மகா புனிதர் புனித அந்தோனியார். பிரைஸ் தி லார்ட்.